சோ காட்ஃபாதர் அனிமேக்கே கிங் அனிமேக்கே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டத்தை வச்சிருக்கோம். டிராகன் பாலோட லைனப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அந்த லைனப்ல மேபி எதிர்காலத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். பட் ஃபேக்ட்ஸ் அண்ட் லீக்ஸ் படி இப்படிதான் அந்த டிராகன் பால் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்கப்பா. சோ அதெல்லாம் என்னென்ன சீரிஸ்ல போக போகுது, என்னென்ன நியூ சீரிஸ் எல்லாம் டிராகன் பால்ல இருந்து வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வெல்கம் டு தி MTO சேனலுக்கு புதுசா வந்தவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ டிராகன் பால் ஃபேன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்போதான் டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே வந்து அடுத்த கண்டென்ட் எல்லாம் டிராகன் பாலுக்கு போட முடியும். சோ எனிவே சொல்லணும்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகேர்ஸ் கதைக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம எல்லாம் எதிர்பார்க்கும் இந்த வருஷத்தோட முக்கியமா இருக்க போற டிராகன் பாலோட பீரஸ் தான். சோ வர போற பீரஸ் மாடி சொல்றப்போ ரீமேக் அப்படின்னு. பட் இருந்தாலுமே ரீமேக்ல மாற்றம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அது வந்துட்டா போறதா ரீமேக்ல மாற்றம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அதை பத்தி தனியா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுப்போம். சரி ஓகே இதை பத்தி என்ன ப்ரோ, இது ஒரு டோட்டலா எத்தனை எபிசோட் ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டா டோட்டலா 6 எபிசோட் வரப்போகுது அப்படின்னு சொல்றானுங்கப்பா. சோ இந்த 6 எபிசோட சேஞ்ச் இருக்குமா ப்ரோ, 6ன்றது 12ஆம் மாறுமா 13ஆம் மாறுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இப்போதைக்கு அபிஷியலா 6 எபிசோடு அப்படின்னு சொல்றானுங்க. இந்த வருஷத்தோட எண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சோ மேபி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தா 6ன்றது 7ஆம் மாறனா இல்ல 6ன்றது 5ஆம் மாற சான்ஸ் இல்ல. பட் 6ன்றது 7ஆம் மாற சான்ஸ் இருக்கு. பட் இந்த 6 எபிசோட் என்னென்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம காத்திருந்தா பார்க்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் டிராகன் பாலோட ரிசர்வேஷன் F தான். இது ஒரு ஸ்பெல்லிங் ஒழுங்கா வாயில வர மாட்டேங்குது. ஐ திங்க் டிராகன் பால் ரிசர்வேஷன் F நினைக்கிறேன். சோ ஸ்டில் எனிவே நான் போட்டுக்கிறேன் பச்சிக்கோங்க. சோ பீரஸ்ல 6 எபிசோட் வரப்போகுது. மேபி இதுல ஒரு 10 எபிசோட் போடுவாங்கடா அப்படின்னு பார்த்தா இதுலயும் 6 எபிசோட் தான்ப்பா சொல்றானுங்க. பட் வந்து இந்த சீரிஸ் வந்து பீரஸ் வந்துட்டப்போ தான் வரும் அப்படின்றதுனால மேபி 6ன்றது ஒரு 7-8 மாற சான்ஸ் இருக்கு. பட் ஒரு 6 எபிசோட் 7 எபிசோட் வருது அப்படின்னா நல்ல விஷயம் என்னவா இருக்கும்னு பார்த்தா அதுல ஃபில்லர் இருக்காருன்றது நல்ல விஷயமா இருக்கும். டிராகன் பால் அவ்வளோ ஃபில்லர் இருக்காது. அது வந்து இருக்கு பட் நருட்டோ கூட ஒப்பிடும் போது ஃபில்லர் அவ்வளோ இருக்காதுன்னு சொல்லலாம். பட் டிராகன் பால் கிளாஸ்லயே ஒரு 50 ஒரு 40 எபிசோட் வந்து ஃபில்லரா ஆக்கி வச்சிருப்பாங்க. ஸ்டில் ஓகே அதெல்லாம் எட் பண்ணிப்போம். சோ அந்த ரிசர்வேஷன் F 6 எபிசோட் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. பட் ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்டில் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ பீரஸ் வந்துட்டு அப்புறம் தான் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஃபியூச்சர்ல தெரியும். பட் இந்த சீரிஸ் கன்ஃபார்ம் தான். ஓகேவா गाइस? இதுக்கு அப்புறம் பார்க்க போற சீரிஸ் எல்லாம் சம் லீக்ஸ் மட்டும் தான். சோ இது எல்லாம் மேபி ஃபியூச்சர்ல வரவும் சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் வர சான்ஸ் இருக்கு. சோ நான் ஒரு 7 சீரிஸ் சொல்ல போறேன் அப்படின்னா 2-3 சீரிஸ் காணாம போகவும் சான்ஸ் இருக்கு. நான் 7 சீரிஸ் சொல்றேன் அப்படின்னா அந்த 7 சீரிஸ் 9 சீரிஸா மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நான் இருக்கிற ரிலீக்ஸை சொல்றேன். சோ டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கடகடன்னு சொல்லிட்டு நோட்ல எழுத ஆரம்பிச்சிருங்க. சோ மூணாவதா வந்து அடுத்த வருஷத்துல வர போறது என்ன அப்படின்னு பார்த்தா டிராகன் பால் சூப்பர்ல இருந்து யூனிவர்ஸ் 6 அப்படின்ற மாதிரி வந்து 10 எபிசோட் கொண்ட ஒரு சீரிஸ் வர போகுதுப்பா. சோ இப்போதைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா டிராகன் பால் சூப்பர்ல பிளாக் ஃபிர்ஸா வச்சு ஸ்டோரி லைன் போகுமாமா, இல்லனா ஒரு பெரிய வார் எடுத்துட்டு வந்து அந்த சண்டைகள் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் வந்து பீப்பிள்ஸ் அண்ட் வந்து அனிமேட்டர்ஸ் தியரி மட்டும் தான். பட் வந்து டிராகன் பாலோட யூனிவர்ஸ் 6 அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கு அப்படின்றத வந்து அபிஷியலாவே சொல்றானுங்க. பட் இப்போதைக்கு வந்து இந்த வருஷத்துல பீரஸ் அண்ட் வந்து ரிசர்வேஷன் F சொல்லிட்டு 2 சீரிஸ் இருக்குதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கானுங்க அபிஷியல்ஸே. ஓகேவா? சோ அபிஷியல் பக்கறதே முதல்ல ரெண்டுத்தையும் வந்து முடிக்கலாம். ரெண்டுத்தையும் பெர்ஃபெக்ட்டா முடிச்சா மட்டும் தான் ஃபேன் பேஸ் இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல டிராகன் பாலோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இருக்கிறதெல்லாம் OG ஃபேன்ஸ் மட்டும் தான், யாரும் வளரல அப்படின்றது எனக்கு சுத்தமான உண்மைதான். ரைட்டா? சோ எனிவே டிராகன் பால் சூப்பரோட யூனிவர்ஸ் 6 அப்படின்றது அடுத்த வருஷம் வரப்போதாமா. கிட்டத்தட்ட 10 எபிசோட் கொண்ட ஒரு சீரிஸா இருக்க போதாமா. சோ என்ன பொறுத்தவரையும் பிளாக் ஃபிர்ஸாவை வச்சு வந்து மேபி எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஒரு லாங் வார் எடுத்துட்டு போறானுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 எபிசோட்னா பத்தாது. அப்படி 10 எபிசோட்ல பிளாக் ஃபிர்ஸா வச்சு எடுத்துட்டு போனாலுமே அதுக்கப்புறம் டிராகன் பால் யூனிட் 7-8 சொல்லிட்டு எடுத்துட்டு போகணும் போல. சோ எனிவே அதெல்லாம் எப்படி இருக்குன்னு காத்திருந்து பார்ப்போம். சோ ஜிடினா இருக்கு, ஜிடினா சேர்த்து வச்சு ஒரு யூனிவர்ஸ் எடுத்துட்டு போறானுங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரைட்டா? சோ எனிவே மூணாவதாக வந்து அடுத்த வருஷம் டிராகன் பால் சூப்பர்ல இருந்து யூனிவர்ஸ் 6 அப்படின்ற மாதிரி 10 எபிசோட் கொண்ட ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆகுது மக்களே. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து அதே டிராகன் பால் சூப்பர்ல இருந்து ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கோகு பிளாக் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகுது. சோ ட்ரங்க்ஸ் உடனே நான் ட்ரங்க்ஸ் தான் வராம போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா கோகு பிளாக்னு மென்ஷன் பண்ணதுனால நானும் தென்ன மேபி அபிஷியலா ஏதாச்சும் மாட்டுதாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அபிஷியலா எந்த ஒரு விஷயமும் அதை பத்தி இல்ல. பட் அந்த ட்ரங்க்ஸ் கோகு பிளாக் அப்படின்ற சீரிஸ்ல வந்து இந்த டைம் லைன் ஸ்கிப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்களை சொல்றானுங்க. பட் இதெல்லாம் நியூஸ் லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வதந்தியாவே இருக்கு. ஓகேவா? கோகு பிளாக்க கொண்டு வருது நல்ல முடிவா இருக்குமான்னு கேட்டா அது நல்ல முடிவா இருக்கும். நல்ல முடிவு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு அந்த சீரிஸ் கொஞ்சம் டவுட் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, அது மொத்தமா எல்லாருக்குமே இருக்கு. சோ எனவே இந்த சீரிஸ் வந்து டோட்டலா 18 எபிசோட் வரப்போதாமா. அதுவும் அடுத்த வருஷம் வரப்போதாமா. சோ ஒரே வருஷத்துல 2 சீரிஸ் ரிலீஸ் பண்றானுங்க. லைக் வந்து இந்த வருஷம் வந்து பீரஸ் ரிசரக்ஷன் அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் வந்து யூனிவர்ஸ் 6 அதுக்கப்புறம் வந்து பிளாக் ட்ரங்க் பிளாக் கோகு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றானுங்கப்பா. சாரி பிளாக் ட்ரங்க் இல்ல ஃபியூச்சர் ட்ரங்க் பிளாக் கோகு ரிலீஸ் பண்றாங்க. மேபி வருஷத்துல மாற சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு எபிசோட மேக் பண்ணணும் அப்படின்னாலே 3 மாசம் இல்ல 2.5 மாசம் கிட்ட ஆகிடும். சோ டிராகன் பால் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா வந்து ஒவ்வொரு எபிசோடும் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன், சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அவனுங்க அபிஷியலா
சொல்றானுங்க. நமக்கு ரிலீஸ் ஆயிட்ட அப்புறம் தான் தெரியும் இந்த அளவுக்கு வந்து அனிமேலாம் ஏத்திருக்கானுங்க அப்படின்னு. சோ எனிவே ஆசைப்பட்டு ஓபிஎம் மாதிரி ஆயிட போகுது. சோ அதை பத்தி லெட் பண்ணி விட்டு இந்த ஃபியூச்சர் ட்ரங்க் பிளாக் கோகு அப்படின்றது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட 18 எபிசோடு சொல்றானுங்க. சோ ரிலீஸை பொறுத்தவரையுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் 2027 சொல்றானுங்க. சோ 2027 2028 மாறுதா இல்லனா அப்படிப்பட்ட சீரிஸே காணாம போதா அப்படின்றதெல்லாம் காத்திருந்தா பார்க்கணும் மக்களே. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நானே சொல்ல மாட்டேன், யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த ட்ரங்க்ஸ் அப்புறம் யூனிவர்ஸ் 6 இருக்கு தெரியுமா, இதெல்லாம் ஜஸ்ட் ரீமேக்ல தான் வரப்போதாமா. அதாவது டிராகன் பால் சூப்பர்லயே இந்த கோல்டன் ஃப்ரீஸ் சாகா காப்பி வெகட்டா சாகா சொல்லிட்டு சம் வந்து ஆர்க் இருக்கு தெரியுமா, அது மாதிரி ஆர்க்ல தான் யூனிவர்ஸ் 6 அப்படின்ற மாதிரி வரப்போதாமா. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா யூனிவர்ஸ் 6 அப்படின்னா மேபி வந்து அதுல உள்ள டைம் லைன் ஸ்கிப் ஆகி அது உள்ள நியூ சீரிஸ் போவானுங்க அப்படின்னு பார்த்தா அது எல்லாம் கிடையாதான், ஜஸ்ட் ரீமேக் அப்படின்னு விட்டானுங்க. சோ அப்படின்னு பார்த்தா யூனிவர்ஸ் 6 டிராகன் பால் சூப்பர், அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பிளாக் கோகு இருக்கு தெரியுமா, இந்த ரெண்டு சீரிஸும் ரீமேக் தான் பண்ண போறானுங்க. அந்த ரீமேக் தான் வந்து நம்ம அடுத்த வருஷம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாம அடுத்த ரீமேக் யாருக்குப்பா அப்படின்னு பார்த்தா டோர்னமெண்ட் ஆஃப் பவர் இருக்கு தெரியுமா, அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு ரீமேக் பண்ண போறாங்களாமா. பட் ரீமேக்ல கிட்டத்தட்ட 40 எபிசோடு வரும் அப்படின்றானுங்கப்பா. பட் ரியல் ஆர்க் எபிசோடு கிட்டத்தட்ட 35-34 முடியும் நினைக்கிறேன். 40 எபிசோடு அப்படின்றது அது ரீமேக் மாதிரியே இல்ல. சோ சைடு கேப்ல ஃபில்லர் போட தொலைச்சிருவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் 40 எபிசோடு சொல்றானுங்க. பட் அது குறைய நிறைய சான்ஸ் இருக்கு மக்களே. ஓகேவா? சோ இந்த ரீமேக் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா 2027 சொல்றானுங்க. சோ ஒரே வருஷத்துல 3 சீரிஸ் 3 ரீமேக் ரிலீஸ் பண்றதுக்கெல்லாம் அபிஷியலுக்கு சான்ஸே கிடையாது. சோ எனிவே 2028 மேபி வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து டிராகன் பால் சூப்பரோட ப்ரூலி இருக்கு தெரியுமா, ப்ரூலி சொல்லிட்டு படம் ரிலீஸ் பண்றானுங்க. கேனானுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு படம். சோ அந்த படத்தை கொஞ்சம் டச் அப் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பட்டிக்கிட்டு தீட்டிட்டு 2028 எடுத்துன்னு வரப்படலாமா. கிட்டத்தட்ட 6 எபிசோடு வச்சு. சோ படமே சூப்பரா தான் இருக்கும். ஸ்டில் படமா இருந்தா கூட தாராளமா பார்க்கலாம். சீரியஸா வரப்போகுதுன்றானுங்க, ரீமேக்ன்றானுங்க, காத்திருந்து பார்ப்போமே. சோ ஏற்கனவே வந்து அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். இன்னுமே வரப்போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி காத்திருந்து தான் பார்ப்போம் எந்த அளவுக்கு தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு. சோ இந்த ரீமேக் 2028 மார்ச் ஏப்ரல் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. 2028 கன்ஃபார்ம். 2028 வரையும் காத்திருந்து பார்க்கணுமாடா அப்படின்றது கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. ஓகேவா? சோ 2028 இந்த சேனல் இருந்து அதுல நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் பார்க்கலாமே எப்படிதான் இருக்கு அப்படின்னு. சோ எனிவே ஃபியூச்சர்ல 6 எபிசோடு வச்சு டிராகன் பால் ப்ரூலி அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் உள்ள இறங்க போறான் ரீமேக் பண்ணி. சோ எத்தனை பேர் எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் வெறித்தனமா இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த மோரோ கேலக்டிக் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுமா, சாப்டர் 42ல மங்காளா இருக்குப்பா. சோ இந்த மோரோ அப்படின்ற கதை ரிசர்வேஷன் எஃப்ல வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி வச்சிருந்தீங்க. பட் மோரோ கேலக்டிக் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து அதே 2028 ரிலீஸ் ஆகுதாமா. கிட்டத்தட்ட 38 எபிசோட் வச்சு ரிலீஸ் ஆக போதாமா. சோ எனக்கு இதை பத்தி ஒரு பெரிய டவுட் இருக்கு. பிகாஸ் வந்து ரிசர்வேஷன் எஃப்ல மோரோ எடுத்துன்னு வரானுங்க அப்படின்னா அதிலே போட்டு முடிக்கிறானுங்க அப்படின்னா அவனுங்க மோரோ கேலக்டிக் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறானுங்க சுத்தமா தெரியல. சோ யாராச்சும் டிராகன் பால் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மோரோவை ரிசர்வேஷன் எஃப்ல முடிச்சிருவானுங்களா, இல்ல ரிசர்வேஷன் எஃப் தான் வந்து மோரோக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நான் இப்பதான் டிராகன் பால் இசட் கையை பார்த்துட்டு இருக்கேன். டிராகன் பால் சூப்பர் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? சோ எனிவே டிராகன் பால் கேலக்டிக் பேட்ரோல் அப்படின்ற சீரிஸ் வந்து 2028 பண்ண போறானுங்களாமா. ஸ்டில் அது வருது அப்படின்னா ஒன்னு ரீமேக்கா இருக்கும். அது வந்து இந்த நியூ சீரிஸ்ல வந்து மோரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி ரிசர்வேஷன் எஃப்ல வந்து மோரோட கதை முடியல அப்படின்னா மோரோட செகண்ட் பார்ட் 2028 வர போற அந்த மொலஸ்டிக் கேலக்டிக் பேட்ரோட பார்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து கிரனாலோ தி சர்வைவர் அப்படின்ற மாதிரி நியூ சீரிஸ் வர போதுப்பா டிராகன் பால் பக்கம் இருந்து. சோ இது கரெக்ட்டா கேலக்டிக் பேட்ரோல் முடிஞ்ச அடுத்த டைம் லைன்லயே வந்து இந்த ஆர்க் ஆரம்பிச்சிருமா. இந்த ஆர்க்ல கிட்டத்தட்ட 29 எபிசோட் சொல்றாங்க. 29 25 மாறலாம், இல்ல 29 32 கூட மாறலாம். பட் ஆபீஷியலா வந்து மங்காளோட சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு, வேணா படிச்சு பாருங்க. பட் இப்போதைக்கு வந்து இதுக்கு முன்னாடி 4-5 சீரிஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து இதை பத்தி வந்து ஆபீஷியலா எதுவுமே வாய் திறக்கலன்றதுதான் உண்மை. ஆனா மங்காளா வந்ததுனால இந்த சீரிஸ் கன்ஃபார்மா வந்து நம்ம அனிமே அடாப்ஷன்ல வந்துரும் அப்படின்றது கன்ஃபார்ம் சொல்லலாம். சோ அத பத்தி பிரச்சனை இல்ல. பட் இந்த கிரனாலோ சர்வைவர்ல யார் ஹீரோவா இருக்க போறா ஸ்டில் ஓகே. அது வந்து லாஸ்ட் கிட்ட क्वेश्चनா கேக்குறேன், அது வந்து क्वेश्चனா விட்டுறேன். சோ எனிவே இதுல கிட்டத்தட்ட 29 எபிசோட் இருக்காமா. 2028 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இருக்கானுங்க. 2028 2030 கூட மாற சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு நியூ சீரிஸ். அது மட்டும் இல்லாம 29 எபிசோட் இருக்காமா இதுல. சோ அவனுக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சால கிட்டத்தட்ட 2027 2028 ரிலீஸ் பண்ணுவானுங்க. அவனுக்கு 2027 2028 தான் ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்னா 2030 கிட்ட போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குப்பா. சோ அதனால வந்து இதோட சீரிஸ் டைம் எடுக்க அதிகமா சான்ஸ் இருக்கு மக்களே. ஓகேவா? சோ எனிவே இந்த கிரனாலோ சர்வைவர் அப்படினு நியூ சீரிஸ் வர போகுது. சோ எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத காத்திருந்து பாப்போமே. சோ அதுக்கப்புறம் வந்து டிராகன் பால் சூப்பர் ஹீரோ தெரியுமா, அந்த சூப்பர் ஹீரோவோட ரீமேக் 2029 வருஷம் எடுத்துன்னு வரானுங்கப்பா. சோ மேபி அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா தெரியல. கிட்டத்தட்ட 17 எபிசோட் வர போகுது அப்படின்னு சொல்றானுங்க. சோ என்ன பொறுத்தவரையுமே வந்து ரீமேக் பண்ண போறானுங்க அப்படின்னா முன்னாடியே பண்ணிட்டு போலாம். இவ்வளவு வருஷம் டைம் எடுத்து 5-6 வருஷம் டைம் எடுத்து ரீமேக் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல. பட் இப்போதைக்கு வந்து சூப்பர் ஹீரோ தான் தூக்கி வந்து ரீமேக் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஏற்கனவே வந்து டிராகன் பால் சூப்பர் ஹீரோ அப்படி சொல்லிட்டு படம் இருக்கு. சோ அதனால
மேபி இது ரீமேக்கா இருக்க சான்ஸ் இருக்குமோன்றது எனக்குமே டவுட் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் வந்து அபிஷியலா வந்து நம்ம அனிமே ப்ரொடக்ஷன் பக்கம் இருந்து கன்ஃபார்ம் ஆகல, அபிஷியல் பக்கம் இருந்து கன்ஃபார்ம் ஆகல. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன்ஸ் ஏரியா மட்டுமே இருக்கு. சோ அது வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, வராம போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு மக்களே. சோ எனிவே அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்தா பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் இன்னியோட கடைசி சீரிஸா இருக்க போற டிராகன் பால் சூப்பர்ல இருந்து பிளாக் ஃப்ரிஸாக்கு ஒரு சீரிஸ் எடுத்துட்டு வர போறாங்களாமா. சோ இந்த ஒரு விஷயம் எந்த உண்மைன்னு தெரியல. பிகாஸ் வந்து இதே சேம் டைம்ல அபிஷியலாவும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்ல. கிட்டத்தட்ட நீங்களே பாத்தீங்க அப்படின்னா 7-8 சீரிஸ் அப்புறம் தான் வந்து பிளாக் ஃப்ரிஸாவோட இந்த ஸ்டோரி லைன் வருது. சோ அதனால எனக்கு வேணா மேபி வந்து லேட்டா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கோ இதை பத்தி பேசுறதுக்கோ சான்ஸ் இருக்கு. பட் இது ஒரு தியரி கணக்கு தான். சோ இது மட்டும் கேட்டுக்கோங்க மக்களே, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல டோட்டல் 32 எபிசோட் போதாமா. 32 எபிசோட்ல பிளாக் ஃப்ரிஸாவை வச்சு மெயின் ஸ்டோரி எடுத்துட்டு போறானுங்க அப்படின்ற மாதிரி கதைகள் இருக்குப்பா. பட் உங்களுக்கு தெரியும் அகிரா டோரியாமா வந்து இறந்த பின்பு வந்து இப்போ வந்து வேற ஒருத்தர் தான் கதை எழுதுறாரு. சோ அதனால பிளாக் ஃப்ரிஸாக்கு தனியா எடுத்துட்டு போறா, ஸ்டோரி எடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தாம இருந்தா சரி. சோ கேவலப்படுத்த மாட்டாரு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பயங்கள் இருக்கு மக்களே, ஓகேவா? சோ எனவே இந்த பிளாக் ஃப்ரிஸா அப்படின்றத இந்த விஷயத்தோட லீக்ஸோட கடைசி சீரிஸா இருக்க போதாமா. சோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் வரப்போகுது அப்படின்னா அது மங்கால அடாப்ட் ஆனா மட்டும் தான். சோ இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து டிராகன் பாலோட மங்கா எல்லாம் ஸ்டாப்ல இருக்கு. மேபி எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வளரும். டிராகன் பாலுக்கு ஃபேன்ஸ்களுக்கு இன்னும் நல்லா துல்லியமா இருக்கும், கொஞ்சம் கூஸ் பம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மக்களே, ஓகேவா? சோ எனிவே இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க டிராகன் பால் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கப்பா. அப்புறம் கொஸ்டின் கேக்குறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா இவ்வளவு சீரிஸ் சொல்றப்ப இவ்வளவு சீரிஸ்லயும் கோகு தான் ஹீரோவா இருப்பாரா? எப்படின்னா நருட்டோக்கு அப்புறம் வந்து நருட்டோட பையனான புருட்டோ வந்து சீரிஸ் எடுத்துட்டு போக உதவியா இருந்திருப்பாரு இந்த டோட்டல் நிஞ்சா சீரிஸையே. சோ அதே மாதிரி இவ்வளவு சீரிஸ் கோகு எடுத்துட்டு போவாரா, இல்ல கோகுவோட பையன் எடுத்துட்டு போவானா, இல்ல கோகுவோட வம்சம் எடுத்துட்டு போகுமா, இல்ல கோகு எடுத்துட்டு போவாரா, இல்ல வேற யாராச்சும் எடுத்துட்டு போவானுங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்கப்பா. சோ என்ன பொறுத்த வரையுமே வந்து லாஸ்ட் சீரிஸ் வரையும் மேபி நியூ சீரிஸ்ல கூட கோகு எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கா கேட்டீங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் நான் சொல்லுவேன். பட் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? சோ எனிவே மக்களே அடுத்து நிறைய சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் உடகேரிஸ் கடையை சத்தலாமா?